படிட்டு கண்களை மூடி தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்தி நாம் ஆராதிப்போம். பரிசுத்தரே மெய் துதிக்கிறோம் அப்பா. நல்லவரே மெய் துதிக்கிறோம். நல்லவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே மெய் துதிர்த்திக்கிறோம் அப்பா. சர்வ வல்லமையுள்ள தெய்வமே மெய் துதிக்கிறோம். கருணையின் சீக்கிரமே மெய் துதிக்கிறோம். மறவாதவரே மெய் துதிக்கிறோம். மாறாத தெய்வமே மெய் ஸ்தோத்திரம் அப்பா. பரிசுத்த நாமத்தை உடையவரே மெய் துதிக்கிறோம். மகிமையின் மேகமே மெய் துதிக்கிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே மெய் துதிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ளவரே மக்கு நன்றி அப்பா. எங்களோடு கூட இருப்பவரே மக்கு நன்றி. எங்களுக்காக ஆண்டவரே இரக்கம் பாராட்டுகிற தெய்வமே மெய் துதிக்கிறோம். மகிமையானவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். மாறாத தெய்வமே மெய் துதிக்கிறோம். மெய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிருபையுள்ளவரே மக்கு நன்றி. மகிமையானவரே மெய் துதிக்கிறோம் அப்பா. எங்களுடைய கால்கள் சறுக்கும் போதெல்லாம் உம்முடைய ஆண்டவரே கரத்தின் நிழலினால எங்களை தாங்கி கொள்ளுகிறவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உம்மை நாங்கள் போற்றுகிறோம் அப்பா. நல்லவரே மக்கு நன்றி. வல்லவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையுள்ளவரே மக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தரே மக்கு நன்றி. நல்லவரே மக்கு நன்றி ஆண்டவரே. மெய் துதிக்கிறோம். பரிசுத்த ராஜனே மெய் துதிக்கிறோம் ஆண்டவரே. மெய் நன்றியோடு உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. எபினேசரே மெய் துதிக்கிறோம். ஏகோவா தேவனே மெய் துதிக்கிறோம் ஆண்டவரே. கிருபையுள்ளவரே மக்கு நன்றி அப்பா. உம்மை நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தரே மெய் துதிக்கிறோம். நல்ல தெய்வமே மெய் துதிக்கிறோம். நல்லவரே மக்கு நன்றி அப்பா. சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். மகிமையானவரே மக்கு நன்றி. உம்மை நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நல்லவரே மக்கு நன்றி. நன்றி ஆவியானவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம் நான் ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. ஆனந்த மழையில் நனைத்து நனைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. ஆனந்த மழையில் நனைத்து நனைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட உம் வெளிச்சம் தந்தீரையா. வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட உம் வெளிச்சம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நானும் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நானும் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீர் செய்த நன்மைகள்
ஐயா, ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். நல்லவரே, உம்மை நன்றியோடு உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களுடைய வாழ்க்கையில் நீர் செய்து வருகிற ஆண்டவரே எண்ணற்ற நன்மைகளுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். நன்றி பலிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் அப்பா. தேவ கரம் எங்களுக்குள்ள ஆளுகை செய்வதாக. எங்களோடு கூட நீங்கள் பேசுங்க. மகிமையினால எங்களை மூடிக்கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ கரத்தில் அர்ப்பணித்து தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். நம்ம எல்லாரும் அப்படியே அமர். வைகரையில் உமக்காக வழிமேல் விழி வைத்து காத்திருக்கிறேன் இறைவா. அந்த பாடலை நாம் கரங்களை தட்டி பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். வைகரையில் உமக்காக வழிமேல் விழி வைத்து காத்திருக்கிறேன் இறைவா. காலை நேரம் உமக்காக வழிமேல் விழி வைத்து காத்திருக்கிறேன் இறைவா. வைகரையில் உமக்காக வழிமேல் விழி வைத்து காத்திருக்கிறேன் இறைவா. காலை நேரம் உமக்காக வழிமேல் விழி வைத்து காத்திருக்கிறேன் இறைவா. என் ஜெபம் கேட்டு பதில் தாரும், பெருமூச்சை பார்த்து மனமிரங்கும். என் ஜெபம் கேட்டு பதில் தாரும், பெருமூச்சை பார்த்து மனமிரங்கும். வைகரையில் உமக்காக வழிமேல் விழி வைத்து காத்திருக்கிறேன் இறைவா. காலை நேரம் உமக்காக வழிமேல் விழி வைத்து காத்திருக்கிறேன் இறைவா. பயபக்தியோடு பணிந்து கொண்டே நிறைவான மகிழ்ச்சி உம் சமூகத்தில், குறையில்லாத பேரின்பமும் பாதத்தில். வைகரையில் உமக்காக வழிமேல் விழி வைத்து காத்திருக்கிறேன் இறைவா. காலை நேரம் உமக்காக வழிமேல் விழி வைத்து காத்திருக்கிறேன் இறைவா. வைகரையில் உமக்காக வழிமேல் விழி வைத்து காத்திருக்கிறேன் இறைவா. காலை நேரம் உமக்காக வழிமேல் விழி வைத்து காத்திருக்கிறேன் இறைவா. ஆட்சி செய்யும் ஆளுநர் நீர்தானையா, உம்மையன்றி வேறு ஒரு செல்வம் இல்லையே. நீர்தானே எனது உரிமை சொத்து, எனக்குரிய பங்கும் நீர்தானையா. வைகரையில் உமக்காக வழிமேல் விழி வைத்து காத்திருக்கிறேன் இறைவா. காலை நேரம் உமக்காக வழிமேல் விழி வைத்து காத்திருக்கிறேன் இறைவா. வைகரையில் உமக்காக வழிமேல் விழி வைத்து காத்திருக்கிறேன் இறைவா. காலை நேரம் உமக்காக வழிமேல் விழி வைத்து காத்திருக்கிறேன் இறைவா. படுகுழியில் பாதாளத்தில் விடமாட்டே, அழிந்து போக அனுமதியும் தரமாட்டே. என் இதயம் பூரித்து துள்ளுகின்றது, என் உடலும் பாதுகாப்பில் இளைப்பாறுது. வைகரையில் உமக்காக வழிமேல் விழி வைத்து காத்திருக்கிறேன்
உமக்காக வழிமேல் விழி வைத்து காத்திருக்கிறேன் இறைவா. காலை நேரம் உமக்காக வழிமேல் விழி வைத்து காத்திருக்கிறேன் இறைவா. காலை தோறும் திருப்தியாக்கும் கிருபையினா நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழ்ந்திருப்பேன். எப்போதும் என் முன்னே நீதானையா, ஒருபோதும் அசைவுற விட மாட்டீர். வைகரையில் உமக்காக வழிமேல் விழி வைத்து காத்திருக்கிறேன் இறைவா. காலை நேரம் உமக்காக வழிமேல் விழி வைத்து காத்திருக்கிறேன் இறைவா. வைகரையில் உமக்காக வழிமேல் விழி வைத்து காத்திருக்கிறேன் இறைவா. காலை நேரம் உமக்காக வழிமேல் விழி வைத்து காத்திருக்கிறேன் இறைவா. ஆட்சி செய்யும் ஆளுநர் நீதானையா, உம்மையன்றி வேறு ஒரு செல்வமில்லையே. நீதானே எனது உரிமை சொத்து, எனக்குரிய பங்கு நீதானையா. வைகரையில் உமக்காக வழிமேல் விழி வைத்து காத்திருக்கிறேன் இறைவா. காலை நேரம் உமக்காக வழிமேல் விழி வைத்து காத்திருக்கிறேன் இறைவா. வைகரையில் உமக்காக வழிமேல் விழி வைத்து காத்திருக்கிறேன் இறைவா. காலை நேரம் உமக்காக வழிமேல் விழி வைத்து காத்திருக்கிறேன் இறைவா. என் ஜெபம் கேட்டு பதில் தாரும், பெருமூச்சை பார்த்து மனமிரங்கும். என் ஜெபம் கேட்டு பதில் தாரும், பெருமூச்சை பார்த்து மனமிரங்கும். வைகரையில் உமக்காக வழிமேல் விழி வைத்து காத்திருக்கிறேன் இறைவா. காலை நேரம் உமக்காக வழிமேல் விழி வைத்து காத்திருக்கிறேன் இறைவா. வைகரையில் உமக்காக வழிமேல் விழி வைத்து காத்திருக்கிறேன் இறைவா. காலை நேரம் உமக்காக வழிமேல் விழி வைத்து காத்திருக்கிறேன் இறைவா. அல்லேலூயா. நாம் எழுந்து நின்று ஒரு பாடலை நாம் பாடுவோம். என் முகம் வைக்கப்பட்டு போவதே இல்லை, ஒரு நாளும் தலைகுனிவு எனக்கு இல்லை. பாடலை கரங்களை தட்டி நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். என் முகம் வைக்கப்பட்டு போவதே இல்லை, ஒரு நாளும் தலைகுனிவு எனக்கு இல்லை. என் முகம் வைக்கப்பட்டு போவதே இல்லை, ஒரு நாளும் தலைகுனிவு எனக்கு இல்லை. இல்ல இல்ல தோல்வி இல்ல 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 தோல்வி இல்ல 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 கலக்கம் இல்ல இல்ல. என் முகம் வைக்கப்பட்டு போவதே இல்ல, ஒரு நாளும் தலைகுனிவு எனக்கு இல்ல. என் முகம் வைக்கப்பட்டு போவதே இல்ல, ஒரு நாளும் தலைகுனிவு எனக்கு இல்ல. இல்ல இல்ல தோல்வி இல்ல 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 கலக்கம் இல்ல 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 தோல்வி இல்ல 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 கலக்கம் இல்ல இல்ல. என் முகம் வைக்கப்பட்டு போவதே இல்ல, ஒரு நாளும் தலைகுனிவு எனக்கு இல்ல. என் முகம் வைக்கப்பட்டு போவதே இல்ல, ஒரு நாளும் தலைகுனிவு எனக்கு இல்ல. நீதிமானை சோதித்து அறிகிறீர், பின்பு
பொன்னாக ஜொலித்திடச் செய்கிறீர். நீதிமானை சோதித்து அறிகிறீர், பின்பு பொன்னாக ஜொலித்திடச் செய்கிறீர். எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை. இல்ல இல்ல தோல்வி இல்ல 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 கலக்கம் இல்ல 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 தோல்வி இல்ல 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 கலக்கம் இல்ல இல்ல. என் முகம் வைக்கப்பட்டு போவதே இல்ல, ஒரு நாளும் தலை குனிவு எனக்கு இல்ல. என் முகம் வைக்கப்பட்டு போவதே இல்ல, ஒரு நாளும் தலை குனிவு எனக்கு இல்ல. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறீர், எனக்காக யாவையும் செய்கிறீர். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறீர், எனக்காக யாவையும் செய்கிறீர். உம்முகம் பார்ப்பதினால் நீர் எனக்குள் இருப்பதினால், உம்முகம் பார்ப்பதினால் நீர் எனக்குள் இருப்பதினால். இல்ல இல்ல தோல்வி இல்ல 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 கலக்கம் இல்ல 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 தோல்வி இல்ல 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 கலக்கம் இல்ல இல்ல. என் முகம் வைக்கப்பட்டு போவதே இல்ல, ஒரு நாளும் தலை குனிவு எனக்கு இல்ல. என் முகம் வைக்கப்பட்டு போவதே இல்ல, ஒரு நாளும் தலை குனிவு எனக்கு இல்ல. இல்ல இல்ல தோல்வி இல்ல 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 கலக்கம் இல்ல 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 தோல்வி இல்ல 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 கலக்கம் இல்ல இல்ல. என் முகம் வைக்கப்பட்டு போவதே இல்ல, ஒரு நாளும் தலை குனிவு எனக்கு இல்ல. என் முகம் வைக்கப்பட்டு போவதே இல்ல, ஒரு நாளும் தலை குனிவு எனக்கு இல்ல. சாத்தானின் தந்திரங்கள் அறிந்தவன், சர்வ வல்லவரின் ஆயுதத்தை அணிந்தவன். சாத்தானின் தந்திரங்கள் அறிந்தவன், சர்வ வல்லவரின் ஆயுதத்தை அணிந்தவன். கிறிஸ்துவுக்குள் ஒவ்வொரு நாளும் ஜெயமாக வாழ்ந்திடுவேன். கிறிஸ்துவுக்குள் ஒவ்வொரு நாளும் ஜெயமாக வாழ்ந்திடுவேன். இல்ல இல்ல தோல்வி இல்ல 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 கலக்கம் இல்ல 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 தோல்வி இல்ல 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 கலக்கம் இல்ல இல்ல. என் முகம் வைக்கப்பட்டு போவதே இல்ல, ஒரு நாளும் தலை குனிவு எனக்கு இல்ல. என் முகம் வைக்கப்பட்டு போவதே இல்ல, ஒரு நாளும் தலை குனிவு எனக்கு இல்ல. இல்ல இல்ல தோல்வி இல்ல 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 கலக்கம் இல்ல 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 தோல்வி இல்ல 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 கலக்கம் இல்ல இல்ல. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறீர், நமக்காக யாவற்றையும் செய்கிற ஒரு கர்த்தர் உயிரோடு கூட இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறீர், எனக்காக யாவையும் செய்கிறீர். உம்முகம் பார்ப்பதினால் நீர் எனக்குள் இருப்பதினால், உம்முகம் பார்ப்பதினால் நீங்க எங்களுக்குள்ள இருக்கிறதுனால எங்களுடைய வாழ்க்கையில பயம் இல்லப்பா, கலக்கம் இல்ல. எல்லா நாளும் வெற்றியை தந்து எங்களை நடத்துகிற தேவ ஆவியானவருடைய கரம், உம்முடைய பிரசன்னம் எங்களுக்குள்ள ஆளுகை செய்கிறதுனால எங்களுடைய வாழ்க்கையில பயம் இல்ல, கலக்கம் இல்ல, வேதனைகள் இல்ல. ஆண்டவரே கலக்கம் இல்ல இல்ல. என் முகம் வைக்கப்பட்டு போவதே இல்ல,
நாளும் தலை குனிவு எனக்கு இல்லை. என்னுடைய வாழ்க்கையில எங்களுடைய தலைகளை நிமிர பண்ணுகிற தேவ ஆவியானவருடைய எங்களுக்குள்ள வாசமாயிருக்கிறதுக்காய் நன்றியப்பா. தோல்வி இல்ல 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 இல்ல, கலக்கம் இல்ல இல்ல. நல்ல விசுவாசத்தோட தேவன் எனக்குள்ள வாசம் பண்ணுகிறார். அதனால என் வாழ்க்கையில தோல்வி இல்ல, பயம் இல்ல, கலக்கம் இல்ல, எந்த விதமான அவமானங்களும் என்னுடைய வாழ்க்கையில இல்ல, போவதே இல்ல. ஒரு நாளும் தலை குனிவு எனக்கு இல்ல. என் முகம் வைக்கப்பட்டு போவதே இல்ல. ஒரு நாளும் தலை குனிவு எனக்கு இல்ல. சாத்தானின் தந்திரங்கள் அறிந்தவன், சர்வ வல்லவரின் ஆயுதத்தை அணிந்தவன். சாத்தானின் தந்திரங்கள் அறிந்தவன், சர்வ வல்லவரின் ஆயுதத்தை அணிந்தவன். கிறிஸ்துவுக்குள் ஒவ்வொரு நாளும் ஜெயமாக வாழ்ந்திடுவேன். கிறிஸ்துவுக்குள் ஒவ்வொரு நாளும், கிறிஸ்துவுக்குள்ள வாழ்கிற வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஜெயத்தோடு நம்மளை வழிநடத்தும். இல்ல இல்ல, தோல்வி இல்ல 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 இல்ல, கலக்கம் இல்ல 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 இல்ல, தோல்வி இல்ல 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 இல்ல, கலக்கம் இல்ல 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 இல்ல, தோல்வி இல்ல இல்ல, கலக்கம் இல்ல 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 இல்ல, தோல்வி இல்ல 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 இல்ல, கலக்கம் இல்ல இல்ல. என் முகம் வைக்கப்பட்டு போவதே இல்ல. ஒரு நாளும் எனக்கு இல்ல. என் முகம் வைக்கப்பட்டு போவதே இல்ல. தலை குனிவு எனக்கு இல்ல. இல்ல இல்ல, தோல்வி இல்ல 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 இல்ல, கலக்கம் இல்ல 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 இல்ல, தோல்வி இல்ல 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 இல்ல, கலக்கம் இல்ல இல்ல. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயம் இல்லையே. என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கம் இல்லை. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயம் இல்லையே. என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கம் இல்லை. நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும், நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும். எங்க பாப்போவே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவே. உங்க சமூகத்தை மறந்து எங்க பாப்போவே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவே. உங்க சமூகத்தை மறந்து அப்பா நீங்க எனக்கு இருக்க பயம் இல்லையே. ஏன் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கம் இல்லையே. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயம் இல்லையே. ஏன் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கம் இல்லையே. நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும், நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும். எதிர்பார்த்த உறவுகள் எதிர்த்து நின்றாலும், கைகோர்த்த உறவுகள் விலகி சென்றாலும், எதிர்பார்த்த உறவுகள் எதிர்த்து நின்றாலும், கைகோர்த்த உறவுகள்
அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லை. ஏன் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கம் இல்லை. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லை. ஏன் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கம் இல்லை. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். எங்க பாப்போவே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவே? உங்க சமூகத்தை மறந்து எங்க பாப்போவே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவே? உங்க சமூகத்தை மறந்து நிந்தைகளும் அவமானங்களும் சூழ்ந்து நின்றாலும் கண்ணீரே எனக்கு தினம் உணவானாலும். நிந்தைகளும் அவமானங்களும் சூழ்ந்து நின்றாலும் கண்ணீரே எனக்கு தினம் உணவானாலும். கண்ணின் மணி என்னை காத்திடுவீரே, கருத்தின் நிழலுக்குள் என்னை மறைத்துக் கொள்வீரே. கண்ணின் மணி என்னை காத்திடுவீரே, கருத்தின் நிழலுக்குள் என்னை மறைத்துக் கொள்வீரே. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லை. என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கம் இல்லையே. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே. என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கம் இல்லையே. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். எங்க பாப்போவே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவே? உங்க சமூகத்தை மறந்து எங்க பாப்போவே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவே? உங்க சமூகத்தை மறந்து. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லை. என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கம் இல்லை. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லை. என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கம் இல்லை. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். தனிமையும் வெறுமையும் துணையானாலும் பயங்களும் கலக்கங்களும் சூழ்ந்து கொண்டாலும். தனிமையும் வெறுமையும் துணையானாலும் பயங்களும் கலக்கங்களும் சூழ்ந்து கொண்டாலும் உள்ளங்கையில் வரைந்து என்னை காத்திடுவீரே. மார்போடு சேர்த்து என்னை அணைத்திடுவீரே. உள்ளங்கையில் வரைந்து என்னை காத்திடுவீரே. மார்போடு சேர்த்து என்னை அணைத்திடுவீரே. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லை. என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கம் இல்லை. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லை. என் தகப்பன்
தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கம் இல்லையே. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். எங்க பாப்போவே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவேன்? உங்க சமூகத்தை மறந்து எங்க பாப்போவே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவேன்? உங்க சமூகத்தை மறந்து. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமே இல்லை. என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கம் இல்லையே. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமே இல்லையே. என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கம் இல்லையே. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கும்போது எங்களுடைய வாழ்க்கையில் எதை குறித்ததான பயமோ எதை குறித்ததான கலக்கங்களோ எங்களுடைய வாழ்க்கையில் வந்தாலும் நீங்கள் எங்களோடு கூட இருக்கிறீங்க. அந்த நம்பிக்கை எங்களுக்குள் இருக்குப்பா. ஆண்டவரே நிந்தைகள் வந்தாலும் சரி, அவமானங்கள் வந்தாலும் சரி, ஆண்டவரே தனிமையே எங்களுடைய வாழ்க்கையை துணையாக இருந்தாலும் சரி, ஆண்டவரே உங்கள் பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கும்போது எதை குறித்து நாங்கள் கலங்க தேவையில்லை, எதை குறித்து நாங்கள் ஆண்டவரே பயப்பட தேவையில்லை. ஆண்டவரே உங்கள் பிரசன்னத்துக்குள்ளே ஒவ்வொரு நாளும் நிரம்பி வாழுகிறவர்களாய், உங்கள் பிரசன்னத்தில் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நிரப்பப்பட்டவர்களாய் நாங்கள் வாழ எங்களை உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படி அமர்ந்து கொள்வோம். இப்பொழுது நம்ம ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு துறைகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். தேசத்தில் அநேக துறைகள் இருக்குது. அந்த அநேக துறைகளுக்காக கர்த்தருடைய சமூகத்தில் நாம் உண்மையாக ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொரு துறைகள்லையும் தேவன் பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும். ஒவ்வொரு துறைகளுக்குள்ளேயும் தேவனுடைய வல்லமை அவருடைய கிரியைகளை ஆளுகை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். தேவன் தாமே நம்மளுடைய ஜெபத்தை கேட்டு நம்மளை பதில் தந்து நடத்துவார். ஹல்லேலூயா. நான் கூட தேசத்தில் இருக்க ஒவ்வொரு துறைகளுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். சங்கீதா 121:7-8. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். அல்லேலூயா. நம்ம தேசத்தில் இருக்க துறையில் காவல்துறைக்காக ஜெபம் பண்ண போகிறோம். காவல்துறையில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளையும் கர்த்தருடைய பாதுகாப்பு வெளிப்படணும். அவர்கள் எங்கே போனாலும் கர்த்தர் தாமே பாதுகாத்து கொள்ளணும். இராணுவத்துறையிலையும் கர்த்தருடைய வல்லமை செயல்படணும். ஒவ்வொரு எதிரிகள் இருந்து கர்த்தர் தாமே அவர்களை பாதுகாத்து கொள்ளணும் அப்படி சொல்லி முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணும். பரலோபிதாமே துதிக்கிற சோதாய்க்கிற ஏசப்பா, இந்த வேலையை ஜெபிக்க கொடுத்த நல்ல கிருபைக்கு நன்றி ஏசப்பா. இந்த வேலையில் எங்கள் தேசத்தில் இருக்க துறைகளுக்காக ஜெபம் பண்ணிடுற ஏசப்பா. தேசத்தில் இருக்க துறைகளை காவல்துறையும் சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். காவல்துறை இராணுவத்துறையில் கர்த்தருடைய வல்லமை செயல்படுவதாக ஏசப்பா. ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் தாமே பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. இந்த காரியத்துக்கு போனாலும் கர்த்தருடைய பாதுகாப்பு வெளிப்படுவதாக. கர்த்தர் தாமே அவர்களை பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். இராணுவத்துறையில் வேலை செய்கிற ஒவ்வொருத்தரும் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. அவர்கள் தேசத்துக்காக படுகிற பிரயாசங்கள் அறிகிற தேவன் ஏசப்பா. அவர்கள் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் தாமே ரட்சிக்கப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இதற்காக யாராவது ஜெபம் பரலோபிதாவே நாங்கள் உண்மை துதிக்கிறோம். தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு துறைகளுக்காக கூட உடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். விசேஷமா காவல்துறை உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு காவல் அதிகாரிகள் நீங்க தாமே பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய கரந்தாமே ஒவ்வொருத்தரோட கூட இந்த நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்.
இரவும் பகலும் எங்களுக்காக விழித்திருக்கிறாங்களே ஆண்டவரே, ஆமென். நீங்க தாமே அவளை பாதுகாத்து கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்க செஞ்சாலும் உடைய பாதுகாப்பின் கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. ஆமென். உயிரை கூட பொருட்படுத்தாமல் செயல்படுகிற ஒவ்வொரு அதிகாரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கரந்தாமே அவர்களை பாதுகாத்து கொள்ளட்டும். ஆமென். குடும்பங்களை பாதுகாத்து கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிறோம். உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் ஆடுகளின் பெருக்கவும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. தேசத்தில் இருக்கிற விவசாயத்துறைக்காக கர்த்தரே ஒவ்வொரு ஆசீர்வதிக்கிறோம். செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வெளிப்படணும். கர்த்தரே ஒவ்வொரு பயிர்கள் பெருக்குகளையும் காலத்தில் வந்து மழையை கர்த்தரே பெய்ய பண்ணணும். அப்படி சொல்லி செஞ்சோம். கர்த்தருடைய வல்லமை செயல்படுவதாக. விவசாயிகள் ஒவ்வொருத்தரும் கர்த்தருடைய பாதுகாப்பை வெளிப்படணும் ஏசப்பா. பயிர் பெருக்க காலங்களை கர்த்தர் தாமே மழையை பெய்ய பண்ணும்படியா ஜெபிக்கிறோம் ஏசப்பா. கர்த்தர் தாமே உம்முடைய வல்லமை தாமே செயல்படும்படியா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு விவசாயிகளையும் கர்த்தருடைய பாதுகாப்பை வெளிப்படாதாக. ஒவ்வொரு விவசாயிகளை ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க ஏசப்பா. அவர்களுக்கெல்லாம் கர்த்தர் தாமே ஒரு பாதுகாப்பை கட்டளை ஆரோக்கியத்தை ஆமென். தேசத்துல இருக்க ஆண்டவரே ஒவ்வொரு துறைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. விசேஷமாக கூட ஆண்டு விவசாயத்துறைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆமென். துறையில இருக்க ஒவ்வொரு விவசாயிகளையும் உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. ஒவ்வொருத்தருக்குடைய தேவனுடைய ரட்சிப்பு உண்டாடுறாஜா. ஆமென். அவரெல்லாம் அறிந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. உதவி செய்யுங்க ஏசப்பா. தேவனுடைய பாதுகாப்பு உண்டாகட்டும் ஏசப்பா. ஆமென். விவசாயத்தான நல்ல நிலை செழிக்க பண்ண உதவி செய்யுங்க. ஆமென். அதற்கு ஏற்ற மழையை அவருடைய வயல்களை பெய்ய பண்ணுங்க. ஆமென். ஆசீர்வாதமான மழை பெய்ய உதவி செய்யுங்க ராஜா. வல்லமை தாமே விவசாயிகள் மத்தியில செயல்படுவதாக. விவசாயிகள் எல்லாம் அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. ஆமென். அவங்களுக்காண்டு சமுதாயத்தின் மத்தியில் ஆண்டு ஏற்ற மரியாதை கொடுங்க உதவி. ஆமென். வல்லமை தாமே செயல்படுவதாக மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நீதிமொழிகள் 2வது அதிகாரம் 6வது வசனம். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயின் நின்று அறிவும் புத்தியும் வரும். அல்லேலூயா. நம்ம தேசத்தில் இருக்க கல்வித்துறைக்காக ஜெபம் பண்ணுவோம். கல்வித்துறையில் கர்த்ததாமே ஞானத்தை கொடுக்கணும். ஒவ்வொரு ஆசிரியர்மார்களுக்குள்ளேயும் கர்த்தருடைய ஞானம் வெளிப்படணும். அவர்கள் பாடம் எடுக்கும் போது கர்த்ததாமே ஞானத்தை கொடுத்து வழி நடத்தணும். பிள்ளைகளை எப்படி வழிகாட்டுறது நடத்தணும் அப்படின்னு கர்த்ததாமே ஞானத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி செஞ்சோம்.
6வது வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளை ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். அல்லேலூயா. நம்ம தேசத்தில் இருக்க மருத்துவத்துறைக்காக ஜெபம் பண்ண போகிறோம். மருத்துவத்துறையில் கர்த்தர் தாமே ஒவ்வொரு வியாதியஸ்தர்களுக்கு கர்த்தர் சுகத்தை கொடுக்கணும். ஒவ்வொரு மருத்துவர்களையும் கர்த்தருடைய ஞானம் வெளிப்படணும். அவர்கள் ஒவ்வொரு மருத்துவங்களையும் கர்த்தர் தாமே ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கணும். அவர்கள் செய்கிற ஒவ்வொரு தொழிலையும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வெளிப்படணும். எந்த ஜனங்கள் வியாதின்னு போய் நிற்கக்கூடாது. ஒவ்வொரு ஜனங்களுக்கு கர்த்தர் தாமே சுகத்தை கொடுக்கணும். மருத்துவத்துறையில் ஒரு ஆசீர்வாதம் தாமே உண்டாகணும் அப்படின்னு சொல்லி செஞ்சோமணும். பரலோகப்பிதாவே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசப்பா. இந்த வேளை ஜெபிக்க கொடுத்த நல்ல கிருபைக்காக நன்றி ஏசப்பா. இந்த வேளையில் கூட ஒவ்வொரு மருத்துவத்துறைக்காக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஒவ்வொரு மருத்துவ வெற்றிகளையும் கர்த்தர் தாமே பாதுகாத்து கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை தாமே செயல்படுவதாக ஏசப்பா. மருத்துவத்துறையில் வேலை பார்க்குற ஒவ்வொருத்தருக்குள்ளையும் கர்த்தருடைய கர்த்தர் தாமே அவர்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. அவர்கள் செய்கிற ஒவ்வொரு தொழிலையும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வெளிப்படுவதாக. அப்பா எங்கள் தேசத்தில் மருத்துவத்தில் இருக்கப்பா வியாதின்னு சொல்லி எந்த காரியங்களும் கூடாது ஏசப்பா. ஆசீர்வதிக்கப்பட்ட மருத்துவத்துறையை கர்த்தர் தாமே மாற்ற முடியாது ஜெபிக்கிறேன் ஏசப்பா. இதற்காக யாராவது ஜெபணும்? பரலோகபிதாவே மெத்துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறேன் ஏசப்பா. எங்களுக்கு கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமென். ஒவ்வொரு மருத்துவத்துறைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. டாக்டர்ஸ் ஒவ்வொருத்தங்களையும் பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஆமென். நீங்க செயல்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எப்படி ஆண்டவரே வழி நடத்துங்கிற அந்த ஞானத்தை கட்டளையிடுங்க. ஆமென். ஒரு பாதுகாக்கிற வல்லமை கர்த்தரால் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஆமென். ஆண்டவரே எப்படி ஆண்டவரே ஒவ்வொருத்தரையும் பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஞானத்தை கட்டளையிடுங்க ஏசப்பா. மகிமையின் கரவுக்குள்ள செயல்படட்டும் ஆண்டவரே. நீ இல்லாம ஞானத்தையும் புத்தியும் கொடுங்க ஏசப்பா. அதை கேட்ட பலனை கர்த்தராமே கட்டளையிடுங்க ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தர்களும் ஆண்டவரே அந்த பாதுகாக்கிறது உண்மையா இருக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. ஆண்டவரே அந்த தொழில உண்மையா இருக்க உதவி ஆமென். எந்த ஊழல்களும் செய்யக்கூடாது ஏசப்பா. ஆமென். எந்த நேரத்துல எப்படி செயல்படுங்கிற ஞானத்தை கொடுங்க ஏசப்பா. அப்படியே செய்ய மேலான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் நடக்கிறாவே. ஆமென். ஏசாயா 1வது அதிகாரம் 17வது வசனம். நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளை நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். அல்லேலூயா. நம்ம தேசத்தில் இருக்க நீதித்துறைக்காக ஜெபம் பண்ணுவோம். ஒவ்வொரு நீதித்துறையிலும் வேலை பார்க்குற ஒவ்வொருத்தருக்குள்ளையும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வெளிப்படணும். எந்த அநியாயமான காரியங்களையும் அவர்கள் செய்யக்கூடாது. ஒவ்வொரு காரியங்களையும் நீதி தாமே வெளிப்படணும் அப்படி சொல்லி செஞ்சோம். பரலோகப்பிதாவே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசப்பா. இந்த வேளையை ஜெபிக்க கொடுத்த நல்ல கிருபைக்காக நன்றி ஏசப்பா. கர்த்தர் தாமே ஒரு நீதித்துறைக்காக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. நீதித்துறையில் கர்த்தருடைய வல்லமை தாமே வெளிப்படும் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. எந்த அநீதியான காரியங்களை செய்யக்கூடாது ஏசப்பா. ஒவ்வொரு காரியங்களையும் நீதி தாமே வெளிப்பட உதவி செய்யுங்க. கர்த்தருடைய நீதி ஒவ்வொரு காரியங்களை வெளிப்படும் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு காரியங்களையும் அவர்களுக்குள்ள ஞானம் உண்டாகட்டும். அவர்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்கும் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. இதற்காக யாராவது ஜெபம் நீதியான காரியங்கள் செயல்பட உதவி செய்யுங்க. தீர்ப்பு சொல்லக்கூடாது அழைக்கப்பட முடியாது ஜெபிக்கிறோம். தேவனுடைய மகிமைதான் வெளிப்படப்படும் அழைக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் நல்ல ஆமென். ஆமென். நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 22வது வசனம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். அல்லேலூயா. நம்ம தேசத்தில் இருக்க பொருளாதாரத்துறைக்காக ஜெபம் பண்ணுவோம். பொருளாதாரத்தில் கர்த்தருடைய வல்லமை செயல்படணும். ஒவ்வொரு பொருளாதாரங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். ஒவ்வொரு ஏற்றுமதி இறக்குமதியில் செய்யும் போது கர்த்தர் தாமே ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் பாதுகாப்பு வெளிப்படணும் அப்படி சொல்லி செஞ்சோம். பரலோகப்பிதாவே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசப்பா. இந்த வேளை ஜெபிக்க கொடுத்த நல்ல கிருபைக்காக நன்றி ஏசப்பா. இந்த தேசத்தில் இருக்க ஒவ்வொரு பொருளாதாரத்துறைக்காக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. பொருளாதாரத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வெளிப்படுவதாக ஏசப்பா. ஒவ்வொரு வெளிநாட்டுகளுக்கு பொருளாதாரங்கள் அனுப்பும் போது கர்த்தருடைய பாதுகாப்பு வெளிப்படுவதாக. கர்த்தர் தாமே தேசத்தில் அநேக பொருளாதார பெருக்கங்களை உண்டு பண்ண முடியாது ஜெபிக்கிறோம். தேசம் முழுவதும் அநேக பொருளாதாரங்கள் எழும்ப உதவி செய்யுங்க ஏசப்பா. ஒவ்வொரு பொருளாதார காரியத்திலும் கர்த்தருடைய ஆசீர்வாதமே வெளிப்படுவதாக ஏசப்பா. உங்களுடைய ஆசீர்வாதம் தான் ஏசப்பா ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தருடைய வல்லமை தாமே செயல்படும் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. இதற்காக யாராவது ஜெபணும்? ஸ்தோத்திரிக்கிறேன் ஏசப்பா. ஜெபிக்கிறோம் ஏசப்பா.
கொலேசையர் 4வது அதிகாரம் 6வது வசனம். அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரம் மேறினதாயும் இருப்பதாக. ஹல்லேலூயா. நம்ம தேசத்தில் இருக்க ஒவ்வொரு ஊடகத்துறைக்காக ஜெபம் பண்ணுவோம். ஒவ்வொரு ஊடகத்திலையும் தகவல் தொடர்பு துறைகளையும் கர்த்தருடைய வல்லமை தாமே செயல்படணும். ஒவ்வொரு தகவல் பரிமாற்ற கொள்ளுதலையும் கர்த்தருடைய வல்லமை செயல்படணும். ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஞானத்தை கொடுத்து வழி நடத்தணும். ஆசீர்வதிக்கிற கரம் ஒவ்வொரு ஊடகத்துறையில் வேலை பார்க்குறவர்களையும் கூட இருக்கணும். பாதுகாப்பு தாமே அவர்களுக்குள்ளே வெளிப்படணும். அப்படி சொல்லி செஞ்சோம். பரலோகப்பிதாவே துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ஏசப்பா. இதில் ஜெபிக்க கொடுத்த நல்ல கிருபைக்கு நன்றி ஏசப்பா. உங்கள் தேசத்தில் இருக்க ஒவ்வொரு ஊடகத்துறைக்காக ஜெபிக்கிற ஏசப்பா. ஒவ்வொரு ஊடகத்துறையிலையும் கர்த்தருடைய வல்லமை தாமே செயல்படும்படி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு தகவல் பரிமாற்றத்திலையும் கர்த்தருடைய வல்லமை செயல்படுவதாக ஏசப்பா. ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு துறையிலையும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுங்க. ஒவ்வொரு ஊடகத்துறையில் வேலை பார்க்குறவர்களுக்குள்ள ஞானம் உண்டாவதாக ஏசப்பா. ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் ஞானத்தை கொடுத்து வழி நடத்த முடியாது ஜெபிக்கிற ஏசப்பா. இதற்காக யாராவது ஜெபணும். தேசத்தில் இருக்க தகப்பன் இந்த ஊடகத்துறைகளுக்காக ஆமென். அப்பா நீர் தாமே தகப்பன் இந்த வளர்ந்த தகப்பனை நீங்களே ஆசீர்வதித்து நடத்த ஊடகத்துறையில் வேலை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து நடத்த வைக்கிறோம். உடைய வல்லமையில் கர தகப்பனை ஞானத்தோடு செய்ய அப்பா எந்த விதத்தில் தகப்பனை இந்த ஊடகத்துறையில் செயல்படுகிற அசுத்த வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் தேவனுடைய அக்கினி இறங்கட்டு ராஜா. அப்பா எல்லா விதத்தில் தகப்பனை அப்பா பொருளாதார வளர்ச்சிகளை நீங்கள் தடை பண்ணாதபடி நீங்கள் நடத்தும்படியாக ஜெபிக்கிறாங்க. எல்லா ஊடகங்களையும் தகப்பனை உடைய வல்லமையில் கரம் இறங்கட்டு ராஜா. எல்லா நெட்வொர்க்லையும் தகப்பனை உடைய வல்லம் பிரசனம் இயேசுவின் நாமத்தினால் அப்பா செயல்படட்டு ராஜா. ஒரு தப்பிதங்களும் செயல்படக்கூடாத ஆண்டவரே தேவனுடைய அக்கினை இறங்குவதாக ஆண்டவரே நீரை ஆசீர்வதித்து நடத்த முடியாது. தேவக்கரம் கூட இருந்து நடத்துகிற நல்ல தயவுக்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த ஜீவனாக எழுந்திருக்காம கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். மக்கள் நன்றி. எல்லாரும் அப்படியே எழுந்திருப்பாங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மக்கள் நன்றிப்பா. நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. எல்லாரும் கண்களை மூடி கர்த்தர் அப்படியே துதிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். அப்படியே வேத புத்தகத்தை அப்படியே கையில் எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாரும் எடுத்துக்கிறோம். தூக்கிக்கிறோங்க. வேத புத்தகத்தை எடுங்க. எல்லாரும் அப்படியே மீகா எழுதின புஸ்தகத்தில் 5வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 1078வது பக்கம். 1078வது பக்கம் மீகா எழுதின ஆமென் சிறிய தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 5வது அதிகாரத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாரும் சொல்லுங்க. எப்பிரத்தா சொல்லுங்க. எப்பிரத்தா எனப்பட்ட பெத்லெகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். பெத்லெகேமில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம். அன்னைக்கு இருந்த இன்னைக்கு வேணால் அது பெரிய பட்டணமாக அது இருக்கலாம். இது எதனால் பெரிய பட்டணமாக இன்னைக்கு உலகமே பேசப்படுது அப்படின்னா, அன்னைக்கு அந்த இயேசு கிறிஸ்து அந்த பெத்லெகேமில் பிறந்ததுனால இன்னைக்கு உலகமே இந்த பெத்லெகேமை குறித்து என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்க. அல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த பெத்லெகேமை குறித்து ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். ரொம்ப சின்ன ஊர், ரொம்ப ரொம்ப சின்ன ஊர். அதனால தான் அந்த ஊருக்கு 2 பேர் இருக்கு. சொல்லுங்க. எப்ரத்தா எனப்பட்ட பெத்லெகேமே. அப்படியேக்கா சொல்லுங்க. எப்ரத்தா எனப்பட்ட பெத்லெகேமே. அல்லேலூயா. ஒரு ஊருக்கு 2 பேர் வச்சு அழைக்கிற ஒரு சின்ன ஊர். அந்த ஊருக்கு யாருக்குமே தெரியலை.
அதிகமாக அந்த ஊரில் யார் தான் இருப்பாங்கன்னா மேய்ப்பர்கள் தான் என்ன செய்வாங்க, நிறைய பசுமையான புல் இங்கே நிறைய கிடைக்கும். ஆடுகள் மேய்க்கிறதுக்குரிய புல் கிடைக்கிற ஒரு இடம். இன்னைக்கு உலகமே பேசுது அப்படின்னா அதுக்கு காரணம் இயேசு கிறிஸ்து அந்த பட்டணத்தில் அந்த கிராமத்தில் பிறந்ததுனால இன்னைக்கு ஒரு பெரிய பட்டணமாக அது என்ன செய்யுது. அல்லேலூயா சொல்லுங்க. எனக்குள்ள சொல்லுங்க, இயேசு பிறக்கும்போது சொல்லுங்களே ஆமேன். வில்லியம் என்கிற ஆமேன். உனக்குள்ள கர்த்தர் பிறக்கிறப்போ சொல்லுங்க, இந்த தேசத்தில் இருக்கிற பல கோடிகளுக்குள்ள நீ சிறியவனாக இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு வருவார். அல்லேலூயா. உன்னை கொண்டு எழுப்புதல் ஆண்டவர் கட்டளை இடுவார். அவங்க பேரை சொல்லி சொல்லுங்களேன். ஆமேன் ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. பாலமுருகன் என்ற வில்லியம் கேரியே ஆமாம் எனப்பட்ட அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது சொல்லுங்களே. பாலமுருகன் எனப்பட்ட வில்லியம் கேரியே அப்படின்னு சொல்கிற மாதிரி உங்கள் பேரை சொல்லுங்களே. அல்லேலூயா. ஆமாம், இந்த தேசத்தில் கோடிகளுக்குள்ளே நீ சிறிய நபராக இருந்தாலும் சொல்லுங்க, இஸ்ரவேலை ஆளப்போகிற எழுப்புதலை தரப்போகிற கர்த்தர் உன்னிடத்திலிருந்து வல்லமையை புறப்பட பண்ணுவார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, புறப்பட பண்ணுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆளுகை நம்ம மூலமா வெளிப்படும். ஆமென். சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. நம்மளை கொண்டு நடக்கும். அல்லேலூயா. சொல்லுங்க, இந்த வார்த்தையை சொல்லுங்க. சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். சொல்லுங்க. சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா அவ்வளவுதான் நம்ம கொண்டு அற்புதங்கள் நடக்கும். சொல்லுங்க அப்படியே. நம்ம கொண்டு அற்புதங்கள் நடக்கும். உலகமே நம்ம பார்த்து வியக்கும். நம்ம உள்ளத்துல கர்த்தர் வந்தா எல்லாமே மாறும். நம்ம உள்ளத்துல கர்த்தர் வந்தா எல்லாமே மாறும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா அவ்வளவுதான். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. உங்க கிருபைக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். எருசலேம் குமாரத்திகளே, கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பாருங்க. நீங்க ஆயிரங்களுக்குள்ளே நீங்க சிறியவளாக இருக்கலாம், சிறியவனாக இருக்கலாம். வேதம் சொல்லுது, இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு வருவார். இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உனக்குள்ளே இருந்து வெளிப்படுவார். உன்னாலே இது நடக்கும், உன்னாலே இது செயல்படும். கர்த்தர் இன்னைக்கு நம்மளோட கூட பேசுகிறார். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம்ப்பா. எங்களை கொண்டு நடப்பிக்க போகிற மிகப்பெரிய ஆண்டவரே உம்முடைய வல்லமைக்காக நன்றி செலுத்துகிறோம். இதற்கு நாங்கள் ஆயத்தப்படுகிற ஒரு பாத்திரங்களாக எங்களை நிற்க பண்ணுவீராக, எங்களை வெளிப்படுத்துவீராக. உம்முடைய தயவுள்ள கரம் எங்களோடு கூட இருப்பதாக நாம மகிமைப்படட்டும். உங்க பிரசன்னம் கூட இருந்து எங்களை ஆளுகை செய்வதாக. ஆண்டவரே தொடர்ந்து உங்க சமூகத்துல நாங்கள் இந்த கூடுகையை நடத்தி கொண்டே வருகிறோம். நாங்க ஆச்சரியப்படும்படியான ஆண்டவரே சாட்சிகளை எங்க காதார கேட்க நீங்க உதவி செஞ்சிருக்கிறீங்க. அதற்காக நன்றி ஆண்டவரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்க நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரே இந்த நாள்ல இங்க இருக்கிற ஜெப குறிப்பை உங்க சமூகத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இந்த ஜெப குறிப்பு படிவங்கள்ல இன்னும் அற்புதம் நடக்கட்டும், இன்னும் அதிசயங்கள் வெளிப்படுவதாக, இன்னும் விடுதலைகளை பார்க்கட்டும், சுகத்தை பார்க்கட்டும், நன்மைகள் நடக்கட்டும், கர்த்தருடைய மகிமை வெளிப்படுவதாக, ஆச்சரியப்படும்படியான நன்மைகள் கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் ஒரு நாளும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.